Hello everyone, welcome to our channel. In the video class 9th NCERT Maths chapter 2 polynomials exercise 2.1 introduction வந்து பார்க்க போறோம். So polynomials அப்படினா வந்து என்ன அப்படினா poly அப்படினா many, nomials அப்படினா வந்து term. So ஒரு நிறைய terms இருக்கிற ஒரு expression வந்து நம்ம polynomials அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா ரிமைண்டர் தேரம், ஃபேக்டர் தேரம் அண்டு பாலினாமியல்ஸை வந்து ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த சாப்டரில் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள். ஸோ ஒரே வேரியபிளில் வந்து இருக்கிறது. ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தெரியும், லெட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸு, ஒய், இசட்டு, ஏ, பி இந்த மாதிரி எந்த லெட்டர்ஸ் வேணாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னா நம்ம வந்து எல்லா டேர்ம்ஸுமே வந்து ஒரே வேரியபிள்லேயே வந்து இருக்கும். அதாவது 2x இல்லைன்னா வந்து 3y இல்லாட்டினா வந்து 4z இந்த மாதிரி வந்து வருது. -1/2x. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஒரே ஒரு வேரியபிள் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், அதுக்கப்புறமா வந்து ஒரு வேரியபிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம XYZ எழுதியிருக்கோம், 3A எழுதலாம், 4B. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இப்போ இங்கே ஏபி அப்படின்றது வேரியபிளாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில டைம் வந்து கான்ஸ்டன்ஸாகவும் வந்து வரும். ஸோ எக்ஸ் இப்படி எழுதும் போது எப்பவுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல வருதுல, அண்ட் தட் வில் பி தி கான்ஸ்டன்ட். அண்ட் இந்த பக்கம் வர்றது வந்து வேரியபிள். இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம இங்கே வந்து நீங்கள் ஏ சொன்னீங்களே, ஏ வந்து ஒரு வேரியபிள்னு, இங்கே வந்து ஏன் எப்படி ஏ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து குவெஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் இன்டு வேரியபிள் அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு டேர்மையும் ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ வந்து இது வந்து எல்லாமே வந்து ஒரு டேர்ம்ஸ் தான் வந்து எழுதணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ 2x² + 3x + 4 அப்படின்னு இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். ஏன்னா த்ரூ அவுட் த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, இதை வந்து கான்ஸ்டன்ட்னு நம்ம சொன்னோம்ல, இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் இப்போ இங்கே வந்து ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம இப்போ வந்து டிகிரி வச்சு வந்து கண்டுபிடிப்போம் என்ன டைப் ஆஃப் பாலினாமியல் அப்படின்ட்டு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போது ஹையஸ்ட் டிகிரி இங்கே வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா வந்து அது லீனியர் பாலினாமியல். அண்ட் ஹையஸ்ட் டிகிரி 2 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல். அண்ட் ஹையஸ்ட் டிகிரி 3 இருந்துச்சு அப்படின்னா வந்து கியூபிக் பாலினாமியல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதும். அண்ட் சரி, இப்போ வந்து நம்ம வெறுமையாக இந்த மாதிரி ஒரு வேரியபிள் அண்ட் த கோஎஃபிஷியன்ட் இருக்குது, வேரியபிள் அண்ட் த கான்ஸ்டன்ட் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம அக்கார்டிங்லி நேம் பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் டிகிரினா என்ன அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு எக்ஸ்பிரஷனாக நம்ம வந்து எழுதியிருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிளோட பவரை மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிளோட பவர் வந்து எது ஹையஸ்ட் நம்பராக இருக்குது, இங்கே 2 தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் இந்த வேரியபிளில் இருக்கிறதுலே. ஸோ அப்போ வந்து x² தான் ஹையஸ்ட். அப்போ ஹையஸ்ட் டிகிரி 2 இருந்தது என்னது, திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இப்போ வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம், ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்த்து எழுதின மாதிரி வந்து we have seen. ஸோ இப்போ வெறும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் 2 -5 7 இதெல்லாம் வந்து இருக்கா. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாலினாமியல்னு நம்ம வந்து சொல்லலாம். என்ன டைப் ஆஃப் பாலினாமியல்? கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் as கான்ஸ்டன்ட் பாலினாமியல். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ 2 இருக்குன்னா this can be written as 2 into x to the power 0. அப்போ இங்க x anything to the power 0 will be what? 1. So 2 into 1. So which is 2. So அதனால நான் x to the power 0 போட்டுக்கலாம், y to the power 0 போட்டுக்கலாம், z to the power 0 வந்து போட்டுக்கலாம். ஸோ எது வேணாலும் வந்து நான் இங்கே என்ன வேரியபிள் to the power 0 நான் போட்டாலுமே அது 1 தான் வந்து ஆக போகுது. ஸோ கான்ஸ்டன்ட் இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்லலாம்? கான்ஸ்டன்ட் பாலினாமியல் சொல்லலாம். அண்ட் ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி வந்து இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்லலாம். ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி வந்து 0வா வந்து இருக்கு. ஸோ ஹையஸ்ட் டிகிரி 0வா இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் பாலினாமியல் is also called zero polynomial. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஜீரோ பாலினாமியல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஜீரோ பாலினாமியல்னா என்னன்னு பார்த்தோம்? கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னா, கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு ஹையஸ்ட் டிகிரி வந்து இட் வில் பி 0 அப்படின்றது தான் வந்து we can conclude from this. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துட்டாங்க, அதை பாலினாமியல்னே வந்து நம்ம சொல்ல மாட்டோம். எப்போ அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து சில எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். x plus 1 by x root x plus 3 and cube root of y plus y square. ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து தெரியும், என்ன தெரியும்? x வந்து இப்போ வந்து வெறும் எக்ஸ் அப்படின்னா இதோட பவர் வந்து 1 இருக்கும். இதே வந்து 1/x இருந்துச்சு அப்படின்னா அதோட பவர் வந்து என்னவா இருக்கும்? x to the power -1 வந்து இருக்கும். இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு பாலினாமியல்னு நம்ம எடுத்துக்கும் போது அதோட டிகிரி வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹோல் நம்பராக தான் வந்து இருக்கும். அதோட டிகிரி வந்து என்னது? when it is said to be a polynomial, when the degree is a whole number, it is said to be a polynomial when the degree is a whole number. இப்போ நம்ம இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்? இப்போ x plus 1/x இதை நான் எப்படி எழுதுவேன்? x plus x to the power -1. -1 அப்படின்றது வந்து it is not a whole number, it is a இன்டீஜர்ல வந்து வருது. ஸோ ஹோல் நம்பர் அப்படின்னும் போது நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரும். அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து வரும். ஸோ அப்போது இது வந்து என்னது? திஸ் இஸ் நாட் அ பாலினாமியல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து இங்கே பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் டு த பவர் 1/2 ப்ளஸ் 3 அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஸோ அகெயின் இப்போ நான் வந்து பார்த்தேன்னா எக்ஸ் டு த பவர் 1/2ன்னு இருக்குது. அண்ட் இங்கே வந்து என்ன சொல்லலாம்? அந்த பவர் 1/2 இஸ் நாட் அ ஹோல் நம்பர். ஸோ அப்போ வந்து என்னது? இட் இஸ் not a polynomial. அடுத்தது இங்கேயும் அதே தான். இது வந்து என்னது? கியூப் ரூட் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்து இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து ஒய் டு த பவர் 1/3 அப்படின்னு வந்து இருக்கும், பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் அ பாலினாமியலா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் நாட் அ பாலினாமியல் சின்ஸ் அதோட பவர் வந்து 1/3ன்னு இருக்கு. வேரியபிளோட பவர்
வந்து நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்லேயோ நெகட்டிவோ வந்து வரக்கூடாது. இதே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அக்கார்டிங்லி நம்ம வந்து மாற்றி எழுதிக்கலாம். அந்த கோஎஃபிஷியன்ட், அதாவது கான்ஸ்டன்ட்டு நான் மீன் பண்ணுறது அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை அதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, நாட் அ பாலினாமியல். ஸோ பாலினாமியல் அப்படின்றது ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஃபுல்லுமே வந்து பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட். இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1. ஸோ எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் த பாலினாமியல் கிவன் பிலோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் டு த பவர் 5 மைனஸ் எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் 3. ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னவோ அதை தான் வந்து எடுத்து எழுதுவோம். த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் வந்து என்னது, 5 தான் வந்து ஹையஸ்ட் பவர். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், டிகிரி ஆஃப் த பாலினாமியல் is 5. Next 2 minus y square minus y cube plus 2y to the power 8. highest degree என்னவா இருக்கு, 8 இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டிகிரி ஆஃப் த பாலினாமியல் is 8. அண்ட் தேர்ட் ஒன், இங்கே ஆல்ரெடி நம்ம இதை வந்து நம்ம முன்னாடியே ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம். 2ன்னு இருக்குது. அப்படின்னா 2னா 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 0. ஸோ இது வந்து என்னது, டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 0. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு அண்ட் இந்த எக்ஸாம்பிள் 1. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் 2.1 வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.1 வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.